அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் நான் வந்து இன்னும் இது வரைக்குமே படிக்கலை, ஆனால் இனிமேல் படித்து எனக்கு வந்து ஒரு 400க்கு மேலே அல்லது 500க்கு மேலே மார்க்ஸ் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்டாயமாக இந்த வீடியோவை பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 11th and 12th எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, மேக்ஸ் இது எல்லாத்துக்குமே முக்கியமான கொஷின்ஸ் வந்து லெசன் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து நம்மள்ட்ட கிடைச்ச ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2024 11th and 12th இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒவ்வொரு லெசன் வைஸாக போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இப்போ நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய அந்த தாட் இது வரைக்குமே படிச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் 1 month தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து இருக்குது சரிங்களா. கிட்டத்தட்ட அந்த 29 நாள் பிப்ரவரி மந்தில் இருக்கக்கூடிய 29 நாள், அந்த 29 நாள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. 11th இருந்தீங்கன்னா நமக்கு 19ஆம் தேதியும், 12th இருந்தீங்கன்னா நமக்கு வந்து 12ஆம் தேதியும் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்க இருக்கு. இந்த இன்பிட்வீன் கேப்பில் நான் ப்ரிப்பேர் பண்ணி என்னால் அதிகப்படியான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் அந்த எண்ணமே இருந்தால் தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இருக்கக்கூடிய அந்த குறைந்த நேரத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணணும், படிக்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் ஸ்கூல் டைமில் இவ்வளோ படிக்கணும், வீட்டுக்கு வந்தோடனே இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டடி பிளான் மாதிரி நீங்களே வந்து என்ன பண்ணீங்க போட்டு வச்சிங்க. நான் மார்னிங் வந்து என்னது 4 மணிக்கு எழுந்திரிக்கணும் அல்லது 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய டைமிங் கீப் அப் பண்ணி போட்டுங்க. மினிமம் 8 hours வந்து என்னது ஸ்லீப்பிங் கால்குலேட் வச்சுட்டு மற்ற இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து படிக்க முடியுமோ அந்த டைமிங்கை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க. கட்டாயமாக அந்த டைமிங் வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அது ஈவன் சாட்டர்டே சண்டே நமக்கு வந்து லீவு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சாட்டர்டே சண்டே ஃபுல் டே நீங்கள் வந்து என்னது ஸ்டடி பிளான் தான் பண்ணாதான் இந்த 450 ஆர் 500 550 இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். அதுக்கு வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும். ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது சார், நான் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி படிக்கிறது, அல்லது வந்து பப்ளிக் ப்ராக்டிக்கல் இருக்குது அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் படித்ததை வச்சு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஆனால் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தான் இருக்கணும். நான் வந்து எனக்கு அதிகப்படியான மார்க்ஸ் வந்து என்னது இது நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ரிவிஷன் தான். ரிவிஷன்னா ஏற்கனவே படித்தவங்க ரிவைஸ் பண்ணுறது. நம்ம படிக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து அதிகமாக கேர் எடுத்துக்க தேவை. நம்ம அங்கே போயிட்டு ஜஸ்ட் பாஸ் பண்ணுற மாதிரி எழுதிட்டு வந்தாலே அது போதும். அதனால உங்களுடைய முழு கவனமும் எதில் இருக்கணும் அப்படின்னா இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்து அது ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். டெய்லியும் மார்னிங் வந்து நீங்கள் வந்து 4 மணிக்கு எழுந்தாலும் சரி அல்லது 5 மணிக்கு எழுந்தாலும் சரி உங்களுடைய ஸ்கூலுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து 7 மணிக்கு கிளம்புற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 4 to 6 சரிங்களா. இந்த 1 hour வந்து ரெடி ஆகிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க. இந்த 4 to 6 படித்தாலே உங்களுக்கு வந்து 2 hours கால்குலேட் ஆகிடும். அப்படியே இப்போ ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் டே தான் என்னவா இருக்கும், எக்ஸாம்ஸாக இருக்கும். அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி மீதி ஆஃப் டே நீங்கள் அதுக்கான ரிவிஷன் பண்ணுங்க. அதனால் அந்த ஆஃப் டே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாலியாக உட்காந்து கதை பேசிட்டு நான் இன்னைக்கு இது எழுதுனேன், நான் இது பண்ணேன், அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் அந்த ஆஃப் டேவில் ஒரு 3 மணி நேரம் இருக்குது அல்லது 2 மணி நேரம் இருக்குது அப்படின்னா அந்த 2 hours வந்து என்ன பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு சில ஸ்கூல்ல மோஸ்ட்லி எல்லா ஸ்கூலுமே கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் ஸ்டடி வைக்கிறாங்க. ஸ்டடி வைக்கிறப்ப அது 1.5 2 hours அது ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது மாறுது. அந்த 1.5 hours ஆர் 2 hours வந்து என்ன பண்ணுங்க வேஸ்ட் பண்ணாம படிங்க. அதே போல வீட்டுக்கு வந்தோடனே 2 மணி நேரம் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணாலே ஒரு நாளைக்கு 8 மணி நேரமே போதும். ஒரு 10 hours படிக்கிறது பதிலாக 8 hours படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த அளவு இது எல்லாமே டைமிங் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா இந்த 8 hours நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனால கண்டிப்பாக நம்மளாலையும் அதிகப்படியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய டைமிங் எல்லாமே என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஐயோ இன்னும் 10 நிமிஷம் முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறவரில் மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்காதீங்க சரிங்களா. மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்கலாம் எப்படி சார் வீடியோ பார்க்குறது அப்படிங்கிறத விட்டுருங்க. அது வேஸ்டான இதெல்லாமே என்ன பண்ணாதீங்க, டைம் இது பண்ணாதீங்க சரிங்களா. ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மாதிரி எதனாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எதனாச்சும் பாருங்கள். சப்ஜெக்ட் கண்டென்ட்டை ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வீடியோஸை நீங்கள் வந்து பாருங்கள். முக்கியமான கொஷின்ஸ் வந்து ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள்
பாருங்க. அது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல் தான். சரிங்களா? அதையுமே ரொம்ப நேரம் பார்த்துருக்க கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முக்கியமானதுன்னு எல்லா இதுவுமே எடுத்துருவாங்க. கடைசியில படிக்காமயே விட்டுருவாங்க. சரிங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் இதை மட்டும் எடுத்துட்டு அதை நீங்க வந்து அது தெளிவா படிச்சிருங்க. மினிமம் இந்த 8 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்க ஸ்கூல் போனாலும் சரி, அந்த எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, சரிங்களா? அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுங்க, படிச்சிருங்க. சப்போஸ் இப்போ நாளைக்கு எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம், எனக்கு வந்து 1.5 ஹாஃப் டே வந்து ஸ்டடி இருக்கு அப்படின்னா, அப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் இதில் எது படிக்காமல் இருக்கீங்களோ அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. எனக்கு கெமிஸ்ட்ரி அப்படின்னா அந்த 8 ஹவர்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதே எனக்கு வந்து நான் பாட்னி, எனக்கு அது வந்து எனக்கு பாட்னி இருக்கு, சுவாலஜி இருக்கு, இல்லை பயாலஜி இருக்கு அப்படின்னா அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. டெய்லியும் ஸ்டடி பிளானா வந்து என்ன பண்ணீங்க, போட்டு வச்சுங்க. ஒரு நாளைக்கு நான் மினிமம் 2 சாப்டர் முடிக்கணும், 3 சாப்டர் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிங்க. நமக்கு இருக்கிறது நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வெறும் 30 நாள் தான் இருக்கு. அந்த 30 நாளைக்கு எவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லது. மினிமம் ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒரு 4 லெசன் 3 லெசன் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ற மாதிரி படிங்க. நீங்க எதுவுமே படிக்காம இருக்க மாட்டீங்க. இன்னொன்று முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புக் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஃபிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பாட்னி, சுவாலஜி, மேக்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபிசிக்ஸ்ல இது வரைக்கும் நீங்க சுத்தமா ஒண்ணுமே படிக்காம இருந்திருக்க மாட்டீங்க. கட்டாயமா ஏதாவது என்ன பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அப்ப 11 லெசன் இருக்கு அப்படின்னா இந்த 11 லெசன்ல லெசன் வைஸா போட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் அவங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கும், சரிங்களா? 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 11 லெசனும் போட்டுங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல எத்தனை கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கீங்க, அது 2 மார்க்ஸா 3 மார்க்ஸா நீங்களே பார்த்துங்க, சரிங்களா? 2 மார்க் வந்து நான் ஒரு 5 படிச்சிருக்கேன், 3 மார்க்ஸ் வந்து ஒரு 6 படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் வைஸா போடுங்க. அதே போல இதுல எந்த லெசன்ல நீங்க கம்மியா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடும், தெரிஞ்சிடும். அப்ப அந்த லெசனை நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். இப்போ பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஈஸியா ஃபுல் மார்க்ஸ் படிக்கலாம். ஏன்னா நம்ம படிச்சதே திருப்பி படிக்காம இந்த இருக்கக்கூடிய நாட்கள்ல படிக்காத கொஸ்டின்ஸ் வந்து படிச்சோம் அப்படின்னா அதுதான் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா வரது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா பரீட்சைக்கும் ஒரு 2 நாள் ஸ்டடி இது எல்லாமே இருக்கு. அந்த டைம்ல கூட நீங்க என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணலாம். அதனால இருக்கக்கூடிய இந்த 30 நாட்கள்ல நீங்க இது வரைக்குமே படிக்காத கொஸ்டின்ஸ் அதுக்கு நீங்க இந்த மாதிரி போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சும்மா புத்தகத்திலே வச்சுட்டு அல்லது மெட்டீரியல்லே வச்சுட்டு நீங்க படிச்சீங்களா, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இது புரியாது. ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். அந்த 20 நிமிஷம் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றோம். அந்த 20 நிமிஷம் நீங்க வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெண்ட் பண்ணி லெசன் வைஸா எடுத்து இத்தனை கொஸ்டின் எது படிச்சீங்களோ அதை மார்க் பண்ணிட்டு அது எத்தனை அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது வரும். நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ஸ்ல இவ்வளவு படிச்சிருக்கோம், அப்போ நம்ம செகண்ட் லெசன்ல எதுவுமே படிக்காம இருக்கோம், அப்போ செகண்ட் லெசன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வரும். அதனால எது வந்து நீங்க படிக்காம இருக்கீங்களோ அந்த லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ரிவிஷன் எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ஸ், ப்ராக்டிகல் நடந்தாலும் பப்ளிக் ப்ராக்டிகல் நமக்கு வந்து ரொம்ப நாள் நடக்க போறது. ஒரு சில ஸ்கூல்ல 2 நாள்ல 3 நாள்ல இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும். அந்த கண்டென்ட் கம்மியாக தான் படிப்போம். இதுல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், பயாலஜில பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு ப்ராக்டிக்கல் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுங்க. அது நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையுமே வரும். நீங்கள் வேணா ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்குறாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் பயாலஜி கண்டிப்பாக நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸில் உண்டு. இங்கே ஸ்கூலோட ஸ்ட்ரக்சர் வந்தீங்கன்னா அங்கேயும் ஸ்கூலோட ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதே 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இங்கே ஃபேமிலி கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று உண்டு அப்படின்னா அங்கேயும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையும் நமக்கு ஃபேமிலி கொஸ்டின்ஸ் உண்டு, சரிங்களா? அதனால பப்ளிக் ப்ராக்டிக்கலும் பயாலஜி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே வந்து என்னவாக தான் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால அது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க, படிச்சிருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்டடி பிளான். ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு நோட்டில் நீங்கள் ரெகுலராக வச்சிருக்கக்கூடிய ஒரு நோட்டில் எழுதி வச்சுங்க, சரிங்களா? நான் இங்கே சொன்ன மாதிரி 2 மணி நேரமாக நீங்கள் அதை வந்து என்னது பிரிச்சுருங்க. 2 ஹவர்ஸில் உங்களால் எவ்வளோ படிக்க முடியும், ஒரு நாளைக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ இந்த 2 மணி நேரத்தில் என்னால் இவ்வளோ படிக்க முடியும், 8 மணி நேரம் இருக்கிறப்ப நான் இவ்வளோ படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ஸ்னு எல்லா லெசனுக்கு அப்லோட் பண்ணிட்டோம். நிறைய வீடியோஸ் நிறைய சேனல்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்லோட் பண்ணியிருக்காங்க. நம்மளத பார்க்கணும்னாலும் அதை எல்லாமே பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ அதை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜியில் எப்படி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதில் லெசன் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம். ப்ளஸ் வந்து அடுத்த வீடியோவில் இருந்து சென்டம் சேலஞ்சுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.